Hi everyone, welcome to our channel MK Arts Paradise. இப்போ வந்துட்டு நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த டைரக்ஷனில் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த டைரக்ஷனில் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் எங்கேருந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணி முடிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலேருந்து இந்த லாஸ்ட் இருக்குது பாருங்கள், அங்கே போயிட்டு இந்த இடம் முறிகிற வரைக்கும் அந்த ஏரியா ஃபுல்லாக அப்படியே கவர் பண்ணி அதை எல்லாமே முடிக்க போகிறோம். அதுக்கப்புறம் கீழே ஒரு லைன் இருக்குது பாருங்கள், அந்த ஏரியாவில் எத்தனை லைன் வந்து நமக்கு அதில் போதுமானதாக இருக்குமோ அத்தனை லைன் வரைக்கும் இதே டைரெக்ஷனில், அதாவது இப்போ நான் காமிக்கிற அந்த டைரெக்ஷனில் நீங்கள் வந்து கரெக்டாக ஃபில் பண்ணிக்கிங்க. இதுக்கப்புறம் தான் நம்ம ஃபேஸில் இருக்கிற மற்ற விஷயங்களை வந்து ஃபில் பண்ணணும். நமக்கு இப்போ கண் வந்துட்டு என்ன டைரெக்ஷனில் சொல்லியிருக்கோமோ அந்த டைரெக்ஷனில் வந்து நம்ம லாங் அண்ட் ஷார்ட் போட்டு முடிச்சுக்கிறோம். சில இடங்களில் நம்ம லாங் அண்ட் ஷார்ட் போட முடியாத இடங்களில் தாம்பூர் ஸ்டிச் போட்டு முடிச்சுக்கிறோம். ஏன் இந்த மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா, ஏன்னா ஃபேஸில் மட்டும் நம்ம எந்த இடம் ஃபில் பண்ணாலும் அந்த இடத்துல 3 ஸ்டிச்சு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஃப்ளாட் லோடு, அதாவது ப்ராஜெக்ட் ஒர்க்குக்கு ஃப்ளாட் லோடு, லாங் அண்ட் ஷார்ட்டு, தாம்பூர். அது வந்துட்டு ஒரு பிக்சரில் எந்த இடத்துல எந்த ஸ்டிச்சு போட தேவைப்படுதோ அதை போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது கரெக்டாக அமையும். ஸோ இதில் லாங் அண்ட் ஷார்ட்டும் ரொம்ப பக்கத்தில் வரும்போது நம்ம வந்து தாம்பூரும் யூஸ் பண்ணி இந்த டைரெக்ஷனில் இந்த கண்ணோட பகுதியை நம்ம முடிச்சிட்டோம். ஏன்னா கிரிட்டிக்கலான பகுதியை முடிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியான பகுதியை வந்து நம்ம ஈஸியாக முடிச்சிடலாம். அதுபோல் இந்த மூக்கில் பாருங்கள், ஏற்கனவே இது மட்டும்தான் நான் அவுட்லைன் வந்து மூக்குக்கு கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் இங்கே கொடுத்துருக்க இந்த லைன்லாம் இருக்குது இல்லைங்களா, இது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து அந்த ஷேடோ மாதிரி காமிக்கும் இல்லைங்களா, அதனால் இந்த த்ரெட்டிலேருந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இந்த கலரை விட லைட் கலரு நம்ம ஸ்கின்னுக்கு கொடுக்குறோம். ஸோ இதை விட கொஞ்சம் டார்க் கலரில் கொடுத்தா தான் இந்த ஏரியா வந்து நமக்கு அந்த ஷேடோ தெரியும். இது கொடுக்கும்போது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும். அதுக்காக இந்த ஷேடோ வந்து இந்த லைனில் இந்த கலரில் இந்த லைன் கொடுத்துருக்குறோம். இதை முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம எந்த இடம் கிரிட்டிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை இப்போ ஃபுல்லாக இந்த மாதிரி மேலும் கீழே போயிட்டு இந்த லாங் அண்ட் ஷார்ட் மெத்தட்லேயோ இல்லை தாம்பூர் ஸ்டிச்லேயோ நம்ம இதை வந்து ஃபில் பண்ணிக்கலாம் இப்படி போயிட்டு வந்துட்டு. ஆனால் இப்போ இந்த இடத்துல நம்ம ஃபஸ்ட்டு கிரிட்டிக்கல் ஏரியாவை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஈஸியான இடத்துக்கு வந்தோம்னா நமக்கு வேலை ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல இங்கே பாருங்கள், இந்த பகுதி இதிலிருந்து இது வரைக்கும் இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இதோட வந்து இங்கே தடுக்குது. இதுக்கப்புறம் வர்றது கொஞ்சம் ஃப்ரீயாக இந்த ஏரியாவுக்கு போகுது. ஸோ இந்த ஏரியாவோட இப்போ இதிலேருந்து இது வரைக்கும் உள்ள பகுதியை ஃபுல்லாக ஃபஸ்ட்டு இப்படி தச்சு முடிச்சிடுறோம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஸ்ட்ரைட் லைன் போடுங்க. இங்கேருந்து ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்டு பென்சிலில் தான் போடணும். நம்ம ஒயிட் மார்க்கரோ எல்லோ மார்க்கரோ வச்சு நீங்கள் மார்க் பண்ணாதீங்க, அப்போ தான் எரேஸ் பண்ண முடியும் பென்சிலில் போடும்போது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு இதை ஃபில் பண்ணிடணும். அதுக்கப்புறம் இங்கே ஸ்டார்ட் பண்ணி இந்த ஏரியாவிலேருந்து இதுக்குள்ளே போகணும். அதுக்கப்புறம் இந்த ஏரியாவை நம்ம ஃபில் பண்ணணும். இந்த ஏரியா ஃபில் பண்ணும்போது நான் தனியாக சொல்கிறேன் எப்படின்னா, இங்கேருந்து போயிட்டு இங்கே வரோம், சென்டரில் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம். சென்டரில் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு இந்த ஒரு பகுதி அப்படியே தச்சுட்டே வரோம். இந்த இடத்துல வரும்போது இங்கே நேராக வரும். இது ஃபுல்லாக நேராக தைச்சிட்டே வந்து இங்கே முடிச்சிடுறோம். அதே மாதிரி இந்த சைடு புறப்படும் போது இங்கேருந்து வரோம், இந்த இடத்துக்கு நேராக வந்ததும் இங்கே சென்டர் வரைக்கும் வரலாம். வந்துட்டு திரும்ப இந்த ஏரியாவை ஃபில் பண்ணிவிட்டு இங்கே போயிட்டு எண்டு நாட் போட்டுடணும். திரும்ப இங்கே வந்துட்டு இதை ஃபுல்லாக தைச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு வந்துட்டு திரும்ப இந்த ஏரியாவை ஃபில் பண்ணிக்கணும். இது தனியாக ஃபில் பண்ணி இந்த மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு திரும்ப இங்கே வரோம். இது எல்லாமே ஃபில் பண்ணிகிட்டே இங்கே வரோம். இந்த இடம் வரும்போது இங்கே கீழே இறங்கணும். இங்கே பாருங்கள், இதுக்கு நேராக இந்த இடத்துலேருந்து ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இந்த இடத்துலேருந்து நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வரோம் அப்படின்னா இங்கே வந்து எங்கே வரோம்னா இது வரைக்கும் இங்கே ஸ்ட்ரைட் லைன் வருது. இந்த ஏரியா நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இது தனியாக ஸ்டிச் பண்ணிகிட்டே இங்கேருந்து வரோம். இந்த ஏரியா நம்ம வந்துட்டு ஸ்டிச் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இங்கே நம்ம ஆஸ் யூஷுவல் இந்த சைடு கோடு போட்டுக்கணும். எங்கெல்லாம் இடிக்குதோ நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இதை தனியாக ஸ்டிச் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இது ஃபுல்லாக நீங்கள் ஸ்டிச் பண்ணி எல்லாமே நேரான டைரெக்ஷனில் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த ஃபேஸ் எப்படி இருக்கோ அப்படி பண்ணோம்னா அது இன்னும் கிரிட்டிக்கல். அது வந்து போக போக நீங்கள் பண்ணி பாருங்கள். ஸ்டார்டிங்கில் ஸ்ட்ரைட்டில் பண்ணுங்கள், அதுதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா ஏரியாவும் நம்ம ஃபில் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து உள்ளே போங்க. இப்போதைக்கு இந்த இடத்துல மட்டும் எப்படி கிரிட்டிக்கலாக இருக்கிற ஏரியாவில் ஃபில் பண்ணுறதுன்றதை காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். ஏரியா பாருங்கள்,
இந்த இடத்துல இந்த ஒரு பகுதி மட்டும் நான் உங்களுக்கு வந்து ஃபில் பண்ணி காமிச்சிருப்போம். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷேப் எப்படி போட்டோமோ அந்த ஷேப் ரேஞ்சுக்கு நீங்கள் வந்துட்டு அந்த வளைவுகளை கொடுக்கணும். அடுத்தது இந்த ஏரியா இருக்குன்னா இங்கேருந்து தைச்சிட்டே போயிட்டு அடுத்தது இங்கே தனியாக பிரியும், இங்கே தனியாக பிரியும். இது இந்த மாதிரி நம்ம தைச்சி ஒவ்வொரு ஏரியாவாக நம்ம ஃபில் பண்ணோம்னா பார்க்க வந்து அந்த ஒரு கற்றையாக அழகாக தெரியும். இப்போ இந்த ஏரியா இருக்குன்னா இதிலேருந்து இதோட முடிச்சிடணும், திரும்ப இதிலேருந்து இதோட முடிக்கணும். இந்த மாதிரி முடிக்கும்போது பார்க்க ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். இந்த மாதிரி தலை போர்ஷனை நம்ம முடிக்கணும். இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்த போர்ஷன் எப்படி முடிக்கிறதுன்றதை காமிக்கிறேன். இப்போது இந்த இடத்துக்கு வாங்க, நம்ம தைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போது அந்த மூக்கு பகுதியை பார்த்தோம் அப்படின்னா, அந்த கீழ்ப்பகுதி உதடுக்கும் மூக்குக்கும் இடைப்பட்ட பகுதியை நம்ம வந்து ஃபில் பண்ணுறோம். இந்த ஸ்ட்ரைட் லைனில் இந்த மாதிரி ஃபில் பண்ணணும். கேப் இல்லாமல் பார்த்துங்க, அந்த இடத்துல முடிச்சா தெரியாமல் பார்த்துக்கோங்க. அது மட்டும் கொஞ்சம் நீட்டாக பார்த்துக்கோங்க. அதுபோல் அந்த மூக்குக்கு போட்ட லைன் மேலே வராமல் பார்த்துக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். இதே மாதிரியே மேலும் கீழும் போயிட்டு வந்து இந்த ஏரியா ஃபுல்லாகவே கவர் பண்ணி நம்ம முடிச்சிடுறோம் ஸ்டிச் பண்ணி. இப்போ வந்துட்டு இந்த ஸ்டிச் வந்து ஃபில் பண்ணியிருக்கிறோம். அதில் மேலே பாருங்கள், அந்த லைட்டாக ஒரு மாதிரி தெரியும் அந்த ஜாயின் பண்ண இடம். இந்த இடத்துல ஒரு லைன் செயின் ஸ்டிச்சு போட்டுட்டோம் அப்படின்னா அது பக்காவாக மறைஞ்சு போயிடும். அதை மாதிரி இப்போ கீழே பாருங்கள், அந்த இடத்துல செயின் ஸ்டிச் போட்டு காமிச்சிருக்கிற இடம் அது. இதே மாதிரி மேலேயும் செயின் ஸ்டிச். அது ஏன் அதுக்கு முன்னாடியே காமிக்கிறோம் அப்படின்னா, செயின் ஸ்டிச்சு போட்டால் எப்படி இருக்குன்றது கீழவும், செயின் ஸ்டிச்சு போடாமல் விட்டோம்னா எப்படி இருக்குன்றது மேலேயும் இருக்குது. நம்ம இப்போ அதுலேயும் ஒரு செயின் ஸ்டிச் அந்த லைனில் ஃபுல்லாக போட்டு காமிச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து கீழே இருக்கிற அந்த லிப்பில் உதரில் பாருங்கள் இந்த மாதிரியே அழகாக தெரியும். அப்போ ஃபில் பண்ணி முடிச்சுட்டு எங்கெல்லாம் ஜாயிண்ட் வருதோ அந்த இடத்த இந்த மாதிரி ஒரு செயின் ஸ்டிச் போட்டு அந்த லைனை முடிக்கணும். இதுக்கப்புறம் மற்றதை வந்து ஃபில் பண்ணுறதை பார்ப்போம். இப்போ இதுக்கு மேற்கொண்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபுல்லாகவே நீங்கள் நல்லா கோடு போட்டிருக்கேன் பாருங்கள். இது ஃபுல்லாகவே நம்ம இதே ஸ்டிச்சை யூஸ் பண்ணி நேர் வாக்கில் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு இதை பார்த்தா எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்த்தோம்னா, இப்போ நம்ம இந்த வரிசையில் என்ன பார்த்துட்டு வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போர்ட்ரைட் பிக்சரை வந்துட்டு நம்ம த்ரெட் ஒர்க் வச்சு எப்படி பண்ணுறதுன்றது தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். அதில் முந்தின கிளாஸில் நம்ம பார்த்திங்கன்னா அவுட்லைன் எப்படி பண்ணுறது, அதில் ஒவ்வொரு ஏரியாவாக எப்படி ஃபில் பண்ணுறது, கண் எப்படி, மூக்கு எப்படி, ஐப்ரோ எப்படி பண்ணுறது, இது எல்லாமே நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஃபில் பண்ணுறது எப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இப்போ மறுபடியும் இந்த ஃபில் பண்ணது எப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இங்கே மேலேருந்து வருவோம். நமக்கு இந்த ஹேரெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஈக்குவலாக 2 பார்ட்ஸாக பிரிச்சுட்டு இந்த சைடு அது என்ன டைரக்ஷனில் வருதோ அந்த முடி அந்த மாதிரி நம்ம வந்து ஃபில் பண்ணியிருப்போம். இப்போ நம்ம இதை ஃபில் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு போர்ட்ரைட் பிக்சருக்கு ஃப்ளாட் லோடு, தாம்பூர், லாங் அண்ட் ஷார்ட், இந்த 3த்தில் நமக்கு அந்த பிக்சருக்கு என்ன தேவைப்படுதோ அந்த ஸ்டிச்சை வந்து நம்ம அதில் கரெக்டாக ஃபில் பண்ணணும். அதே சமயம் ஒவ்வொரு ப்ராஜெக்ட் ஒர்க்குக்கும் ஒவ்வொரு ஸ்டிச் எடுத்து தனியாக நம்ம பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது எல்லா இடங்கள்லையுமே அதே ஸ்டிச்சு தான் அப்ளை பண்ண முடியுன்றது சொல்ல முடியாது. ஸோ இப்போ தாம்பூர் ஸ்டிச்சுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாகவே தாம்பூர் ஸ்டிச்சால் பண்ணணும். ஒரு சில இடங்களில் தாம்பூரால் பண்ண முடியாததை வேற ஒரு ஸ்டிச் வச்சு நம்ம பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் லாங் அண்ட் ஷார்ட் எடுத்திங்கனாலும் ஃபுல்லாக லாங் அண்ட் ஷார்ட்டில் பண்ணணும். அப்போ லாங் அண்ட் ஷார்ட்டில் பண்ணும்போது இப்போ இந்த கண்ணுக்குள்ளெல்லாம் பண்ணும்போது லாங் அண்ட் ஷார்ட் பண்ண முடியாது. ஸோ அங்கே தாம்பூர் தான் கட்டாயம் பண்ணி ஆகணும். அந்த மாதிரி லாங் அண்ட் ஷார்ட்டு பிக்சர் நீங்கள் ப்ராஜெக்ட் ஒர்க் போடுறீங்க அப்படின்னா அங்கே வந்துட்டு இந்த கண், இந்த லிப்புக்குள்ளே கூட லைட்டாக லாங் அண்ட் ஷார்ட் பண்ணிடலாம். ஆனால் இந்த கண்ணுக்குள்ளே பண்ண முடியாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி இடங்களில் நீங்கள் வந்து தாம்பூர் ஸ்டிச் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஃப்ளாட் லோடு வரும்போது ஃப்ளாட் லோடு தகுந்த மாதிரி அந்த நமக்கு பார் கோடாக இருக்கிற மாதிரி நம்ம எடுக்கணும். அந்த மாதிரி எடுக்கும்போது ஃபேஸில் பார்த்தீங்கன்னா நம்ம பாராக போட்டோம்னா அசிங்கமாக இருக்கும். ஸோ அங்கே தாம்பூரோ லாங் அண்ட் ஷார்ட்டோ உங்களோட ஃபேஸ் எப்படி எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ இது எல்லாமே சேர்ந்து நான் ஒரு போர்ட்ரைட் எடுத்திருக்கேன். இதில் நான் இன்ன ஸ்டிச்சுக்கு தான் நான் ஸ்டிச் பண்ணுறேன்றதுக்காக எடுத்துக்கல, எல்லா ஸ்டிச்சும் கலந்து நம்ம ஸ்டிச் பண்ணலாம். ஆனால் இங்கே நான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்துட்டு லாங் அண்ட் ஷார்ட்டும் தாம்பூரும் யூஸ் பண்ணியிருக்கிறேன்.
உங்களுக்கு எப்படி ஒரு போர்ட்ரைட் பண்ணணும் அப்படின்றதுனால. இங்கே பாருங்கள், இப்போ ஹேர் வந்து நம்ம ஃபில் பண்ணிட்டோம். அதோட டைரக்ஷன் எப்படி வருதோ அந்த மாதிரி ஃபில் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா அப்படியே, இந்த இடம் பார்த்தீங்கன்னா கர்வாக இருக்கும், இந்த மாதிரி ஃபில் பண்ணியிருப்போம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா வெளியில் நமக்கு கர்வ் வந்திருக்கும், இந்த இடம் அந்த மாதிரி வந்து நம்ம ஃபில் பண்ணியிருப்போம். இப்போ ஹேர் ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஃபேஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நெத்தியில் இருக்கிற ஏரியா மட்டும் தனியாக ஃபில் பண்ணியிருப்போம். இந்த டைரக்ஷனில், அதாவது சென்டரில் பிரிச்சுட்டு இந்த சைடு பாதி இந்த சைடு பாதி ஃபில் பண்ணியிருப்போம். இந்த நம்ம ஃபில் பண்ணும்போது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லைன் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக தெரியும். அந்த லாஸ்ட்டாக முடிக்கிற இடம் அதெல்லாம் நம்ம வந்து அவுட்லைன் கொடுத்து அதை ஃபில் பண்ணணும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது இன்னும் நம்ம ஃபில் பண்ணலை. ஏன் அப்படின்னா உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்றதுக்காக தான். இந்த ஐப்ரோலாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லைன் பார்த்தீங்கன்னா நமக்கு கேப் இருக்கும். அந்த கேப்பெல்லாம் இப்போ ஒரு அவுட்லைன் கொடுத்து நம்ம வந்து அதை கரெக்ட் பண்ணிக்கணும். அதுபோல் இந்த ஸ்டிக்கருக்கு பார்த்தீங்கன்னா பொட்டுக்கு இங்கே ஒரு அவுட்லைன் நம்ம கரெக்டாக கொடுக்கணும். இப்போ இங்கேருந்து வரோம், இது மேலே வராது முடியாது இல்லைங்களா, இதோட நிறுத்திடுறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த ஏரியாலாம் முடிக்கணும். இந்த மாதிரி நம்ம ஃபில் பண்ணணுன்றதை நான் பென்சில் மார்க் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த மெத்தடில் தான் எல்லாத்தையுமே நான் ஃபில் பண்ணியிருக்கோம் இந்த ஏரியாவில். இப்போ ஃபில் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த இடையெல்லாம் கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும், கொஞ்சம் பொறுமையாக பண்ணணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த கேப்பை அவுட்லைன் கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த இடத்துல பாருங்கள். இதுவே இன்னும் பாதி நிற்கிது, இந்த பாதியோடு தான் இருக்குது உங்களுக்கு காமிக்கிறதுக்காக. ஸோ இந்த இடத்துல அவுட்லைன் கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், இந்த கொடுக்காத இடத்துலையும் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த இடம்லாம் இப்போ நம்ம அவுட்லைன் கொடுக்கணும். உங்களுக்கு இப்போ சொல்லி முடித்ததுக்கப்புறம் இந்த அவுட்லைன் எல்லாம் இந்த ஏரியாலாம் பாருங்கள், இங்கெல்லாம் முடிச்சிருக்கோம். இந்த ஏரியாலாம் நமக்கு வந்துட்டு அவுட்லைன் கொடுக்கணும். ஸோ இப்போ இது எல்லாமே ஃபில் பண்ணியாச்சு, அவுட்லைன் மட்டும் பாக்கி இருக்குது. இந்த இடம் இருக்கும் அவுட்லைன் கொடுக்கணும் நமக்கு. அது மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா இந்த போர்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே நெக்குக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்கின்னு, இந்த ஸ்கின்னுக்கும் நமக்கு ஃபேஸுக்கு என்ன கலர் கொடுத்தோமோ அதே கலர் தான் இங்கேயும் நாங்கள் கொடுத்துருக்கோம். அது அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்து க்ரீன் கலரில் இருக்குது, சாரீ வந்து ரெட் கலரில் இருக்குது. இந்த சாரீக்கு நம்ம பிளைனாக, ஏன்னா இது வந்து ஸ்கின் கலர் இங்கே பக்கத்தில் மிங்கிள் ஆகிறதுனால சாரீ அப்படியே நம்ம போட்டாலும் அது வந்து அந்தளவுக்கு ஹைலைட் பண்ணாது. ஸோ குட்டியாக பார்டர் மாதிரி ஒரு ஜரி லைன் வந்து கொடுத்துருப்போம், செயின் ஸ்டிச் கொடுத்து இந்த அகலத்துக்கு ஒரு பார்டர் பண்ணியிருக்கோம். இதில் வந்து இந்த பார்டரில் ஜரி யூஸ் பண்ணியிருக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் ஒர்க்குக்கு இந்த ப்ளவுஸ் அப்படியே இந்த போர்ஷன் இந்த டைரக்ஷனில் பண்ணியிருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இங்கெல்லாம் தாம்பூர் ஸ்டிச் யூஸ் பண்ணியிருப்போம், இங்கே லாங் அண்ட் ஷார்ட் யூஸ் பண்ணியிருப்போம். பார்த்தீங்கன்னா இந்த போர்ஷன் ஃபுல்லாகவே சேரீ ஆகட்டும், ஸ்கின் ஆகட்டும், இந்த ப்ளவுஸ் ஆகட்டும், எல்லாமே லாங் அண்ட் ஷார்ட்டில் நாங்கள் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் பெரிய ஏரியா, நம்ம லாங் அண்ட் ஷார்ட் யூஸ் பண்ணோம்னா பார்க்க நீட்டாக நல்லாயிருக்கும், மெதுன்னு சாஃப்டாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு கொஞ்சம் ஹைலைட் பண்ணுறதுக்காக, ஏன்னா இவங்க வந்து ரொம்ப சிம்பிள் மேக்கப்பு. ஸோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம சிம்பிளாக கொடுக்கணும். ரொம்ப ஹைலைட் பண்ணோம் அப்படின்னா, ஓவராக பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு மேட்ச் ஆகாது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கணுன்றதுனால சின்னதாக ஒரு பார்டர் பண்ணி இங்கே சாரீக்கு பண்ணதுனால இங்கே ப்ளவுஸுக்கும் ஜரி ஒர்க்கு வந்து கொஞ்சம் பார்டர் லைன் கொடுத்துருக்கோம். அடுத்தது கைக்கு பாருங்கள், கைக்கு இந்த போர்ஷன்லேருந்து இங்கே பிரிஞ்சு போகுது, அதை இந்த டைரக்ஷனில் கொடுத்துருப்போம். ஏன்னா கையும் இந்த டைரக்ஷனில் கொடுத்தோம்னா அந்த அளவுக்கு அது கரெக்டாக இருக்காது, ஃப்ளாட்டாக இருக்குமே தவிர்த்து ஒரு இமேஜ் ரியாலிட்டியாக பார்த்த மாதிரி இருக்காது. ஸோ அதனால் இந்த டைரக்ஷனில் நாங்கள் வந்து கொடுத்துருப்போம். இதெல்லாம் முடிச்சாச்சு. இப்போ என்ன பெண்டிங் ஒர்க் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுற்றிலாம் அவுட்லைன் நம்ம பண்ணணும். இந்த அவுட்லைன் கொடுத்து முடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த பிக்சர் வந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், ஜுவல்லரி பண்ணுறோம். ஜுவல்லரியில் இங்கே இவங்க வந்து அதிகமாக எதுவும் யூஸ் பண்ணலை. ஒன்று ஜிமிக்கி, இந்த ஜிமிக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த சைடும் இங்கே வந்து பாதி வந்து மறைஞ்சிருக்கும், இங்கே முழுசாக தெரியும். இந்த ஜிமிக்கி நம்ம வந்து என்னென்ன ஒர்க்கு வச்சு, பீடு ஒர்க்கு வச்சு என்ன நமக்கு இருக்குதோ அது வச்சு நம்ம ஃபில் பண்ணி இதை முடிக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு செயின் வந்துட்டு இந்த மாதிரி ரவுண்ட்லேயும் கொடுக்கலாம், இல்லை ஸ்ட்ரைட்டாக ஒரே ஒரு லைன் சிம்பிளாக ஒரு செயின் போட்ட மாதிரி, லாங் செயின் போட்ட மாதிரி போடணுன்னா இப்படி நம்ம கொடுக்கணும். ஷார்ட் செயின் போடுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி கழுத்து ஒட்டி நம்ம ஒரே ஒரு செயின் கொடுத்தா போதுமானது. அடுத்தது இங்கே ஜடை பாருங்கள். இந்த ஜடையில் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் எப்படி கொடுத்துருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பின்னலோட எல்லாமே இந்த சைடு எல்லாம் இந்த டைரக்ஷனில் வந்திருக்கும், இந்த சைடு பின்னல் எல்லாமே இந்த டைரக்ஷனில் வந்திருக்கும்.
நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜிக்ஸாக் லைன் வந்து நமக்கு தெரியும். இது எல்லாமே ஒரு அவுட்லைன் கொடுத்து இந்த சைடு வந்து அவுட்லைன் கொடுத்தாச்சு. பட் இருந்தாலும் நம்ம இதுக்குள்ள ஏற்கனவே கொடுத்த அவுட்லைன் இருக்குது. மறுபடியும் இந்த ரெண்டுக்கும் கேப்புக்கு இடையில நம்ம வந்து அவுட்லைன் கொடுக்கணும். அதுபோல் இந்த ஜிக்ஸாக் லைன் இருக்குது இல்லைங்களா, இதுக்கும் நாம் வந்து ஒரு அவுட்லைன் கொடுக்கணும். இதை கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஹேரோட ஃபுல் டீட்டெயிலும் முடிஞ்சிருச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்களோட பூ. இந்த பூவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒர்க் பண்ணும்போது நான் காமிப்பேன். இப்போ அவுட்லைன் மட்டும் போட்டுட்டு உங்களுக்கு மறுபடியும் காமிக்கிறேன். நான் இதில் எப்படி அவுட்லைன் வேறு ஒன்றும் கிடையாது, செயின் ஸ்டிச்சு தான் போட போகிறோம். அது எப்படி போடுறதுன்றது இப்போ காமிப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவருக்கு ஃப்ரெஞ்சு நாட்டு யூஸ் பண்ண போகிறோம். ஒயிட் கலர் ஃப்ளவர் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா இங்கே ஃப்ளவர் அப்படின்னாலே நமக்கு வந்து கனகாமரம் மிக்ஸ் பண்ணி பண்ணுவாங்க. சில பேர் வந்து அந்த க்ரீனில் லீஃப் மிக்ஸ் பண்ணி பண்ணுவாங்க. இப்போ நமக்கு இங்கே க்ரீனும் இருக்குது, ரெட்டும் இருக்குது. இதை மிக்ஸ் பண்ணி பண்ணோம்னா அது ஒரு மாதிரி இருக்கும். சில டைமில் மேட்ச் ஆன மாதிரி இருக்கும், சில டைமில் நல்லா இருக்காது. ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஜிமிக்கிக்கு ரெட் கலர் இந்த சாரீ இருக்கிறதுனால ரெட் கலர் ஆட் பண்ண போகிறோம். அப்போ இங்கே நம்ம ரெட் கலர் ஆட் பண்ணும்போது ஃப்ளவர்லேயும் அந்த கலர் ஆட் வரும்போது அந்த அளவுக்கு மேட்ச் இருக்காது. ஸோ நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா ஃப்ளவர் ஃபுல்லாகவே ஒயிட் கொடுத்துட்டு ஜிமிக்கிக்கு வந்துட்டு ரெட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம கொடுக்கும்போது அது பார்க்க நல்லாயிருக்கும். இது எப்படி ஒர்க் பண்ணுறதுன்றதை இப்போ பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்துட்டு இந்த லிப்பில் இருந்து அந்த இடத்துல பேலன்ஸ் விட்ட இடத்துல இருந்து அவுட்லைன் பண்ணுறது. இந்த அவுட்லைன் பண்ணி முடித்த உடனே எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆனால் நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையாக பண்ணணும். ஏன்னா இவ்வளோ தூரம் நம்ம தைச்சிட்டோம், அந்த இடத்துல வரும்போது கொஞ்சம் மற்ற நூலில் சிக்கிட்டா கூட பிசிறு தூக்கிடும். ஸோ அதனால் பொறுமையாக பண்ணுங்கள். அந்த கார்னரில் கரெக்டாக கொண்டு போய் விட்டுட்டு அப்போ தான் அந்த கார்னர் வந்து நமக்கு சிரிக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப மொட்டையாக்கிட்டோம்னா அது வந்து கொஞ்சம் அமைதியாக மூஞ்சி உம்முன்னு வச்ச மாதிரி ஆகிடும். அதனால் அந்த கார்னர் வந்து கரெக்டாக நம்ம மேல் தூக்குன மாதிரி இருக்கணும். கீழே வந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அது வந்து சோகத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த லிப்போட 2 சைடும் அந்த புள்ளி மாதிரி இருக்கிறது, லைட்டாக ஒரு கோடு மாதிரி இருக்கிறதும் மேல் நோக்கி தூக்கின மாதிரி இருக்கணும். அப்போ தான் அவங்க வந்து ஸ்மைல் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக அந்த இடத்துக்கு வந்தாச்சு. ஒரு எண்டு நட் போட்டு நம்ம முடிச்சுக்கிறோம். இப்போ வந்து நம்ம ஜிமிக்கியை வந்து ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். அதில் வந்து நம்ம ஃபேப்ரிக் கம் எடுத்துக்கிறோம். லைட்டாக மைல்டாக அந்த ஸ்டோன் செயின் அந்த இடத்துல ஃபஸ்ட்டு அப்ளை பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வந்து நார்மலாக தைக்க முடியும் அப்படின்றவங்க கம் ஓட்டாத பண்ணிக்கிங்க. இது வந்து ரொம்ப கம் ஓட்டக்கூடாது, போதுமானது. இந்த கம் வந்து லைட்டாக மைல்டாக துளியோண்டு மட்டும் எடுத்துக்கோங்க. அது மேலே ஸ்டோன் செயின் ஒட்டிடுங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒட்டிட்டு பண்ணும்போது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் தைக்கும்போது அதை கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிக்கணும். நம்ம அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதை நூலால் தைச்சிடணும். எந்த நூல்? ஸ்விங் நூல். அதாவது நம்ம தையல் மிஷினுக்கு யூஸ் பண்ணக்கூடிய நூல் வச்சு இதை ஸ்டிச் பண்ணிடணும். இப்போ ஸ்டிச் பண்ணி முடிக்கும்போது பட்டன் ஹோல் ஸ்டிச் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுவோம், அது உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ இதை தைச்சி முடிச்சுட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வேறு ஒர்க்கு வந்து சுற்றிலாம் சுகர் பீட் அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன ஒர்க் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இதில் நம்ம ஸ்விங் த்ரெட் வச்சு பட்டன் ஹோல் வந்து நம்ம போட்டுக்கிறோம். பண்ணிவிட்டு இந்த மாதிரி இந்த ஸ்டோன் செயினை வந்து இதில் பதிச்சிடுறோம். பதிச்சுட்டு உங்களுக்கு வந்துட்டு சுற்றிலும் சுகர் பீட் அவுட்லைன் கொடுத்துடணும். இப்போது இந்த ஸ்டோன் செயினை சுற்றிலுமே நம்ம சுகர் பீட் அடிச்சுட்டு அதுக்கு மேலே ரவுண்டாக இருக்கிற சுகர் பீடையும் அடிச்சிடுவோம்.
இப்போது இந்த இடத்துல மேலே அந்த தோட்டுக்காக சக்கரி வச்சுருக்குறோம். அந்த சக்கரியை வந்துட்டு உள்ளே வந்து ஒரு செயின் குத்திட்டு உள்ள குட்டி செயின் ஒன்று போடுறோம். அதுக்கப்புறம் வெளியில் ஒரு குட்டி செயின் போடுறோம். போட்டுட்டு எண்டு நாட் போட்டுட்டு மேலே வந்து நம்ம வந்து சர்க்கான் ஸ்டோன் வைக்கலாம். ஆனால் இந்த இடத்துல சர்க்கான் ஸ்டோன் வந்துட்டு ரொம்ப மேடு தட்டி தெரியறதுனால சிம்பிளி ஒரு குந்தன் ஸ்டோன் மட்டும், குட்டி குந்தன் ஸ்டோன் மட்டும் அதில் வச்சு கம் பண்ணி ஸ்டிக் பண்ணுறோம். இப்போ அது எப்படின்றத பார்க்கலாம். இப்போது இந்த இடத்துல நான் வந்து ஸ்டோன் வைக்கலான்னு முடிவு பண்ணியிருந்தோம். பட் அந்த ஸ்டோனும் செட் ஆகலை. ஸோ அதனால் இதே சுகர் பீடு, சிகப்பு கலர் சுகர் பீடை வந்துட்டு அதுக்குள்ளே ஸ்டிச் பண்ணி உள்ளே பொருத்தியாச்சு. ஸோ அது வந்து அதில் நீட்டாக பொருந்திருச்சு. இப்போ வந்துட்டு கீழே மேல் போர்ஷன் வந்துட்டு ஜிமிக்கி முடிஞ்சிருச்சு. இப்போ கீழே லாஸ்ட்டாக ஃபைனலு ஒரு லூப் எடுத்துகிட்டு ஒரு 3 mm ஒரு சுகர் பீடு அதை வந்து கொடுத்துட்டு ஒரு எண்டு நாட்டு நம்ம கொடுத்துட்றோம். இப்போ அந்த இடத்துல கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து அழகாக ஃபினிஷிங் வந்து அழகாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி கொடுத்துட்றோம். ஆனால் எண்டு நாட்டு நீங்கள் அந்த லூப்பு தூக்கிட்டு இருந்தால் கூட பரவாயில்ல, எண்டு நாட்டு கரெக்டாக போடணும். அதுக்கப்புறம் கூட அந்த லூப்பை வந்து கீழே நீடில் வச்சு கீழே இழுத்து விட்டுக்குங்க. ஆனால் கரெக்டாக போட தெரிஞ்சு போடுங்க, இல்லைன்னா அது வந்து உருவிட்டு போயிடும். இந்த மாதிரி ஃபுல்லாகவே அந்த கீழ் போர்ஷனில் ஃபுல்லாக கொடுங்க. இப்போது ஃபைனலாக வந்து இந்த ஒரு ஜிமிக்கி முடிஞ்சிருச்சு. இதே மாதிரி இன்னொரு பக்கம் நம்ம அந்த ஜிமிக்கியை முடிச்சுட்டு நம்ம முழுசாக பார்ப்போம். இப்போ வந்துட்டு கழுத்துக்கு செயின் நம்ம போட்டிருக்குறோம். வேறு ஒன்றும் அந்த இடத்துல போடுறதுக்கு இல்லை. என்னன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இருக்கணுன்றதுக்காக ஒரு சுகர் பீடு ஒரு செயின், ஒரு சுகர் பீடு ஒரு செயின் அந்த மாதிரி கொடுத்துருக்குறோம். இப்போ அந்த செயினில் சிம்பிளாக உங்களுக்கு ஒரு டாலர் மாதிரி இருக்கணுன்றதுக்காக ஒரு சக்கரி வச்சுட்டு அந்த இடத்துல இப்போ அந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜரி வந்துட்டு நமக்கு நல்லா இழுத்து டைட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இல்லை. ஸோ நம்ம வந்து த்ரெட் ஒர்க்கு கொடுக்குறோம். ஏன் அந்த இடத்துல ஜரியை நம்ம எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செயின் ஒரு சுகர் பீடு நம்ம போடுறோம் இல்லையா, அப்போ வந்து நம்ம ஜரி கொடுக்கும்போது அந்த இடத்துல செயின் மாதிரி நல்லா இருக்குன்றதுனால ஸோ அதாலேயே கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த இடத்துல அது செட் ஆகலை. ஸோ மறுபடியும் நம்ம அந்த இடத்துல த்ரெட் எடுத்துக்கிறோம். த்ரெட் எடுத்துக்கிட்டு டைட் பண்ணிவிட்டு கீழே ஒரு ஸ்டிச்சு கொடுத்துக்கிறோம். சைடில் ஸ்டிச்சு கொடுக்கும்போது அது டைட் ஆகிடும். இப்போ இந்த சக்கரியை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, கீழே ஒரே ஒரு சுகர் பீடு மட்டும் கொடுத்தோம்னா அது அழகாக டாலர் மாதிரி நமக்கு கரெக்டாக ஃபிட் ஆகி உட்காந்துரும். சிம்பிள் ஒர்க்காகவும் இருக்கும், பார்க்க அவங்களுக்கு நீட்டாக இருக்கும். இப்போது இந்த இடத்துல எண்டு நாட் போட்டுட்டு நம்ம அதை முடிச்சிடுறோம். டைட் ஆக்கிட்டு இந்த லூப்பை வந்து கீழே இழுத்துருங்க. ஏன் இந்த இடத்துல நம்ம டக்குன்னு இழுக்கலை அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி லூப்பு இருந்துட்டு நம்ம அதை பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம அந்த லூப்பு வருதேன்னு நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது. லூப்பை கீழே இழுத்து விட்டுருங்க. இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் நமக்கு. ஏன்னா த்ரெட்டும் இருக்கும்போது நம்ம அதில் சிக்கு பண்ணிகிட்டு இருந்தோம்னா ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண ஒர்க்கில் டேமேஜ் ஆகிடும். ஸோ அதனால் பொறுமையாக எடுத்து விட்டுக்குங்க. இப்போ பாருங்கள், நமக்கு அவங்களோட இன்னொரு சைடு ஜிமிக்கி முடித்தாச்சு. நீங்கள் அந்த சைடு ஜிமிக்கி முடிச்சாச்சு. இப்போ நமக்கு செயின் முடிச்சாச்சு. இப்போது இதில் நமக்கு மீதி இருக்கிற பெண்டிங் ஒர்க்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அவுட்லைன் மட்டும் இருக்குது. ஜடையோட அவுட்லைனு ஃப்ளவர் மட்டும் இருக்குது. இந்த ஃப்ளவரை ஃப்ரெஞ்ச் நாட் வச்சு நம்ம ஃபில் பண்ணுவோம். எப்படி ஃபில் பண்ணுறதுன்றது அந்த ஒவ்வொரு கர்வாக வரைஞ்சிருக்கோம் பாருங்கள், அப்படியும் பண்ணலாம், இல்லை வரிசையாகவும் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் எப்படி போடுறதுன்றதை காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ஒர்க்கெல்லாம் பீடெல்லாம் சிந்தி கிடக்குது ஒர்க்கு போயிட்டுருக்கிறதுனால. இப்போ இதெல்லாம் எடுத்துகிட்டு கடைசியாக நம்ம அந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஃபைனலாக பார்க்கும்போது நமக்கு செமையாக இருக்கும். இப்போ வந்துட்டு இந்த கம் லைட்டாக பண்ணிவிட்டு அந்த ஒரு ஸ்டோன் மட்டும் அதில் வந்து ஸ்டிக் பண்ணுறோம். இப்போ வந்துட்டு நாம் இந்த ஃப்ரெஞ்ச் நாட் போடக்கூடிய நீடியில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 6x6 12 ஸ்டாண்ட்ஸா நூல் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். இந்த நூல் வந்துட்டு எடுத்துகிட்டு சில்க் த்ரெட்டில் எடுத்துகிட்டு ஃப்ரெஞ்ச் நாட் போட போகிறோம். இப்போது ஃப்ரெஞ்ச் நாட் வந்து நம்ம இந்த ஃப்ளவருக்கு இங்கே அவுட்லைன் வரைஞ்சிருக்கோம் பாருங்கள், இது ஃபுல்லாகவே ஃப்ரெஞ்ச் நாட்டில் நம்ம கவர் பண்ணுறோம். இப்போது நான் வந்து இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஃப்ரெஞ்ச் நாட்டு ஒன்று போட்டு காமிக்கிறேன். இதே மாதிரி தான் நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் நாட்டை வந்து போட்டு ஃபில் பண்ணணும். இங்கே பாருங்கள், இப்படி எடுத்துகிட்டு த்ரெட்டை கீழே இருந்து மேலே எடுக்கிறோம்.
மேலே எடுத்துட்டு என்ன பண்ணுறோன்னா இந்த கையால் இப்படி பிடிச்சிட்டு இங்கே பாருங்கள் 1 2 டைம் வந்து ட்விஸ்ட் பண்ணணும், அதை வந்து சுற்றணும். சுற்றி முடிச்சுட்டு இங்கே பாருங்கள் மீடியம், ரொம்ப இப்படி டைட்டாக இழுத்தாலும் ஊசி வெளியில் வராது, ரொம்ப லைட்டாக கொஞ்சம் கேப் விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கீழே இழுத்துட்டு ஃப்ரெஞ்சு நாட் போட்டுடணும். நம்ம போடும்போது நமக்கு இந்த கீழவும் மேலேயும் சிக்கல் விழாமல் பார்த்துக்கணும். இப்போது இந்த இடத்துல ஃப்ரெஞ்சு நாட் போட்டேன். அடுத்தது கீழே இருந்து மேலே வரும்போது கீழே கரெக்டாக சிக்கல் ஆகாத நீங்கள் அந்த த்ரெட்டை வந்து பிடிச்சிக்கணும். இப்போது இந்த ஒரு ஃப்ரெஞ்சு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டு வர அளவுக்கு ஒரு கேப்பை சின்னதாக விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம நீடில் எடுக்கணும். அப்போ தான் அதில் வந்து நம்ம ஃப்ரெஞ்சு நாட்டு போடும்போது கரெக்டாக இருக்கும். அதுபோல் இப்படி மேலே எடுத்ததுக்கப்புறம் அடியில் சிக்கல் இருக்குதான்னு செக் அவுட் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள் மறுபடியும் 2 தடவை நான் சுற்றிட்டு எங்கே பண்ணுறேன் பார்த்தீங்களா, இந்த கேப் இருக்குது பாருங்கள், அந்த ஃபஸ்ட்டு போட்டதுக்கும் கொஞ்சம் பக்கத்தால் இந்த மாதிரி நம்ம போட்டுட்டு போட்டோம்னா அந்த ஃப்ரெஞ்சு நாட் வந்து கொஞ்சம் பக்கம் நமக்கு வந்து நெருக்கி கொடுக்கும். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி எடுக்கும்போது கொஞ்சம் அந்த ட்விஸ்ட் பண்ணும்போது சிலும்பல்கள் வரும், அதெல்லாமே நம்ம உள்ளே போகும்போது இப்படி சரி பண்ணிக்கணும். இப்போது இந்த மாதிரி ஃப்ரெஞ்சு நாட்டு கொடுத்துட்றோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த முறுக்கு வரும்போது அப் அண்ட் டவுன் வரும் இந்த மாதிரி. இப்போ இந்த நாட்டில் வந்து சிலும்பல்கள் வரல, இப்போ இந்த நாட்டில் வந்து சிலும்பல் வந்திருக்கு. ஸோ அதை எப்படி சரி பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சுட்டு இங்கே பாருங்கள் லைட்டாக கீழே இருந்து நூல் எடுத்துகிட்டு மேலே இருக்கிற அந்த நூலில் தூக்கிட்டு இருக்குது இல்லைங்களா, அந்த நூல் மேலே உள்ளே கொடுத்துட்டு கீழே நாம் இப்படி எடுத்துடணும். எடுத்து முடிச்சிட்டோம்னா ஓரளவு இந்த தூக்கிட்டு இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏன் அப்படின்னா நிறைய ஃப்ளவர் போட்டதுக்கப்புறம் அதுவே ஒரு அழகாக தெரியும், நமக்கு அது டிஃப்ரெண்ட்டாக தெரியாது. ஏன்னா ஒரே மாதிரி ஈவனாக இருந்துச்சுன்னா அது வந்து பூ மாதிரி நல்லா இருக்காது. அங்கங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் தான் அது நமக்கு பூ மாதிரியும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இங்கே பாருங்கள் 2 சுற்று சுற்றிட்டேன், பக்கத்தில் இந்த மாதிரி ஃப்ரெஞ்சு நாட்டு குத்துறேன். இப்படி குத்திட்டு கடைசி வரையும் கொண்டு விடணும். இந்த மாதிரி ஃபுல்லாக ஃப்ரெஞ்சு நாட் போட்டுட்டு இது ஃபுல்லாகவே கவர் பண்ணிவிட்டு இது வரைக்கும் கொண்டு வந்து ஃபுல்லாக ஃப்ரெஞ்சு நாட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த ஒர்க்கு வந்து முடிஞ்சிடுச்சு. இதெல்லாம் அவுட்லைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமாட்டு ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள் அது எப்படி இருக்குது அப்படின்றத. இப்போது நாம் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளவர் எல்லாமே முடிச்சிட்டோம். ஓவராலாக எப்படி இருக்குதுன்றதை நீங்கள் பாருங்கள். இதில் ஓவராலாக பார்க்கும்போது நமக்கு ஃபினிஷிங் நீட்டாகவே கிடச்சிருக்குது. ஜுவல்லரி ஆகட்டும், நமக்கு அந்த ஃப்ளவர் ஆகட்டும், ஜடை பின்னல் ஆகட்டும், எல்லாமே நீட் ஃபினிஷிங் நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் நாட் ஃப்ளவர் எவ்வளோ ஃபினிஷிங் கிடச்சிருக்குதுன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேஸில் நம்ம அந்த ஸ்டோன் வச்ச மூக்குத்தி ஆகட்டும், ஜுவல்லரி ஆகட்டும், ப்ளவுஸுக்கு ஜரி போட்ட பார்ட்ரு, அதே போல் புடவைக்கும் பாருங்கள் சிம்பிள் ஒர்க்காக நம்ம கொடுத்ததுனால அந்த பார்டர் கூட க்யூட்டாக வந்துருச்சு. கண்ணுக்கு இந்த கண்ணோட சென்டர் பகுதி பாருங்கள், கருவிழியில் ஃப்ரெஞ்சு நாட் வந்து ஒரு 2 ஸ்டான்ஸாக எடுத்து 2x2 4 ஸ்டான்ஸாவில் நம்ம வந்துட்டு இதில் ஒரு ஃப்ரெஞ்சு நாட் கொடுத்துருக்கோம். அதில் வந்து ஒரு சுற்றினா போதும், 2 டைம் சுற்றக்கூடாது. அதை வந்துட்டு சின்னதாக கொடுத்தோம் அப்படின்னா தான், ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாமல் கொடுத்தோம்னா நீட்டாக அழகாக வந்துடும். அந்த ஃப்ரெஞ்சு நாட்டை கண்ணுக்கும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரி நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். நீட்டாக பர்ஃபெக்ஷனாக நமக்கு வந்து அந்த ஐபாலில் அந்த ஒயிட் பகுதி வந்து அழகாக இருக்கும், ஒயிட் டாட்டு. ஓகே, தேங்க்யூ.